சரியப்பா சீசன் 5ஓட ரன்னர் அப்பா இருக்கக்கூடிய சபேசன் வீட்டுக்கு இனியாவோட அம்மாவாக இருக்கக்கூடிய தேவயானி அவங்க ஒரு சூட்கேஸ் ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க. அதை திறந்து பார்த்துட்டு சபேசன் ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன், செந்தமிழன், சிவானி, பவித்ரா இவங்க எல்லாமே ஃபினாலேவுக்கு போனாலும் இனியா ஃபினாலே மேடை ஏறாது பல பேருக்கு வருத்தம் தான். எக்கச்சக்கமான வாரங்கள் அவங்க கோல்டன் வாங்காம கொஞ்சம் சுமாரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதால தான் அவங்களுக்கு அந்த ஃபினாலே வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் ஃபினாலேவுக்கு போகாத இனியா பெருசா எடுத்துக்காம ஃபினாலேவுக்கு போயிருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களும் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான். எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்படிப்பட்ட இனியாவோட அம்மாவா இருக்கக்கூடியவங்க தான் நடிகை தேவயானி. தான் பொண்ணு ஃபினாலே போல அப்படிங்கிற விஷயத்த அவங்க மறந்துட்டு ஃபினாலே போயிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட தேவயானி இப்ப ஃபினாலே முடிஞ்சு தன்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்டாவும் தான் பொண்ணு இனியாவோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய சபேசனுக்கும் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்களாம். அதுவும் ஒரு ஸ்வீட் கேஸ். இந்த ஒரு ஸ்வீட் கேஸை கிராண்ட் ஃபினாலேக்கான ஷூட்டிங்கை முடிஞ்சு தன்னோட கையாலேயே சபேசன் வீட்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சபேசன் ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்படி அந்த ஸ்வீட் கேஸ்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சபேசனுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீ சினிமா துறையில பாடல் துறையில ஒரு பெரிய ஆளா வருவ. பெரிய பெரிய லெஜண்ட் சிங்கர்ஸ் மாதிரி நீ ஒரு பிளேபேக் சிங்கரா வருவங்கிற மாதிரி ஒரு வாழ்த்து கடிதத்தை எழுதி என்றும் அன்புடன் உனது சகோதரி அக்கா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் தேவயானி அவங்க ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு ஒரு கையெழுத்தை போட்டு சபேசனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஒரு கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு சபேசன் ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த கடிதத்து கூடவே இன்னொரு விஷயத்தையும் அனுப்பியிருக்காங்க. சரியப்பா ஷூட்டிங் செட்ல இனியா, தேவயானி அப்புறம் சபேசன் இவங்க 3 பேருமே ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. அந்த போட்டோஸ் சபேசனோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் இருக்கு, இனியாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் இருக்கு. அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி ஒரு ஆல்பமா கிரியேட் பண்ணி அதையும் அந்த லெட்டரோட அனுப்பியிருக்காங்களாம். கூடவே சபேசனுக்கு அவர் எப்பவுமே விரும்பி போடக்கூடிய ஷர்ட் கலர்ல ஒரு அருமையான ஷர்ட் ஒன்று எடுத்து அதையும் அடிச்சு ஒரு கிஃப்டா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்வீட் கேஸை ஏற்கனவே இங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சதாகவும் சரியப்பா சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் விடைபெறும் போது அந்த நேரத்துல தான் நடிகை தேவயானி தான் பொண்ணு இனியா கையாலேயே சபேசனுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபினாலே பிஸியில இருந்ததால சபேசன் அதை உடனடியாக பிரிச்சு பார்த்து அதை ஓப்பன் பண்ணி தான் நன்றி தெரிவிக்க முடியல. இப்ப ஃபினாலே முடிஞ்சு ரீசெண்டா தான் இலங்கை போயிருக்காரு. இலங்கை போனதுக்கு பிறகு தன்னோட கையாலேயே நடிகை தேவயானி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அன்பு பரிசை பிரிச்சு பார்த்து ரொம்ப எமோஷனல் பிரேக் டவுன் ஆகி அழுதுருக்காரு. அதுவும் அவங்க சகோதரி ஒரு அக்கான்னு மென்ஷன் பண்ணி அவங்க எழுதிருக்கக்கூடிய அந்த கடிதத்தை பார்த்துட்டு சபேசன் கண்ணீர் விட்டுருக்காராம். தன் அம்மா கிட்டையும் தன் அப்பா கிட்டையும் தன்னோட தங்கச்சி கிட்டையும் அந்த லெட்டரையும் அந்த கிஃப்டையும் காமிச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு, சந்தோஷப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இனியாவுக்கு பர்சனலா கால் பண்ணி தான் நன்றியும் தெரிவிச்சிருக்காராம். பவித்ரா, சபேசன், செந்தமிழன் இவங்க எல்லாருமே இந்த சரியப்பா ஷோவுக்கு வரதுக்கு முன்னாடி வெறும் ஃபாலோவர்ஸை மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த சீசன் 5ல கலந்துக்கிட்டு அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க, பண்ணல, அவங்க ஃபினாலே போயிருக்காங்க, போகல. ஆனா இந்த ஷோ மூலயமா எக்கச்சக்கமான உறவுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஃபாலோவர்ஸுக்கும் உறவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.